Hello everyone, 12th standard, subject economics, chapter 3, அதோட continuation நம்ம பார்க்குறோம். Topic classical theory of employment. In our previous video, we had discussed about types of unemployment and அதோட introduction இதெல்லாம் நிறைய பார்த்தோம் இல்லையா? And now we are going to discuss about classical theory of employment. ஸோ வேலை வாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாடு. ஸோ இதை பற்றின விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ see here students, classical theory of employment. ஸோ வேலை வாய்ப்பு பற்றிய தொன்மை கோட்பாடு இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். There was no single theory which could be labeled as classical theory of employment. ஸோ இது வந்து இந்த classical theory வந்து single theory இல்லை. ஸோ நோ சிங்கிள் தியரின்னு சொல்கிறாங்க which could be labeled as classical theory. இந்த தொன்மை கோட்பாடுகள் வந்து என்ன இருக்குன்னா ஒரு சிங்கிள் தியரியாக மட்டும் இல்லை. ஸோ எதை பற்றின விஷயமா இருக்குது, இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை பேஸ் பண்ணது ஒரு சிங்கிள் தியரி இல்லைன்னு சொல்கிறாங்க, அதாவது தனிப்பட்ட கோட்பாடை பெற்று இருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி த கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வியூஸ். ஸோ இந்த கிளாசிக்கல் தியரி தொன்மை கோட்பாடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை பேஸ் பண்ணி கம்போஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வியூஸ் என்ன பண்ணுறாங்க, இருக்கக்கூடிய பன்முக பார்வையில் என்ன பண்ணுறாங்க, பன்முக பார்வையானது பல்வேறு அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, பொருளாதார அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய பார்வையில் இந்த எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் பண்ணி, ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான தியரிஸை அவங்களும் அவங்களுடைய வியூஸில் இந்த கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கம்போஸ்டாக, ஸோ கம்போஸ் மீன்ஸ் என்னது, எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. எதை பற்றி, இந்த எம்ப்ளாய்மெண்ட் பற்றி. ஆன் த இஷ்யூ ஆஃப் இன்கம், அதில் ஸ்பெஷலாக இஷ்யூ ஆஃப் இன்கம். ஸோ இன்கம்னா என்னது, வருமானம். அண்ட் அதில் எம்ப்ளாய்மெண்ட் என்னது, வேலை வாய்ப்பு. ஸோ வருமானத்தை பற்றியும் வேலை வாய்ப்பை பற்றியும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வியூஸில் இந்த கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட் வந்து நிறைய பேர் அவங்களுடைய வியூஸை நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் நிறைய புக்ஸாகவும் எழுதி அதை வெளியிட்டிருக்கிறாங்க. இன் த எக்கானமி த ஆடம் ஸ்மித் ரோட் த புக். என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆடம் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு எக்கானமிஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அண்ட் என்கொயரி இன்டு த நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி அண்ட் என்கொயரி இன்டு த நேஷன்ஸ் த காசஸ் ஆஃப் த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அது என்ன தமிழில் என்னென்னா நாடுகளின் செல்வம் பற்றிய இயல்பு மற்றும் காரணங்கள் அடங்கிய விசாரணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புக்கை என்ன பண்ணியிருக்காங்க, எந்த இயரில் ரோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இன் 1776 என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி, அதாவது அண்ட் என்கொயரி இன்டு த நேஷன்ஸ் அண்ட் காசஸ் ஆஃப் த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு புக் என்ன பண்ணியிருக்கிறாங்க எழுதி அதை பப்ளிஷும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிளாசிக்கல் தியரி வாஸ் டெவலப்டு பாய் டேவிட் ரிகார்டியோ, ஜேஎஸ் மில், ஜேபி சே அண்ட் ஏசி பிகு. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த கிளாசிக்கல் தியரியினுடைய வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த தொன்மை கோட்பாட்டினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப காரணமாக அமைஞ்சிருக்கிறாங்க. சரியா. ஸோ த கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட் அஸ்யூம்டு, என்ன பண்ணியிருக்காங்க இந்த தொன்மை பொருளியலாளர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க சம் அஸ்யூம்ஷனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க தட் த எக்கானமி, ஸோ நம்மளுடைய பொருளாதாரம் ஆப்ரேட்ஸ் அட் த லெவல் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய பொருளாதாரத்தில் இந்த லெவல் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வந்துருக்கு இல்லையா, வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அது எப்போ வந்து முழுமையாக வந்து என்ன பண்ணும் செயல்படும் அப்படிங்கிறது வித்தவுட் இன்ஃப்ளேஷன் இன் த லாங் பீரியட். வித்தவுட் இன்ஃப்ளேஷன் என்னென்னு சொல்லுவோம். ஸோ நீண்ட காலத்திற்கு என்ன பண்ணுறோம், ஒரு எந்த விதமான பணவீக்கமும் இல்லாமல் முழு வேலை நிலைமையோடு இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன், வித்தவுட் இன்ஃப்ளேஷன் இன் த லாங் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும். ஸோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பணவீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாத போது. ஸோ நீண்ட காலத்திற்கு இந்த பணவீக்கமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பணவீக்க நிலைமை இல்லாமல் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் எப்போ இருக்குதோ ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த வித்தவுட் இன்ஃப்ளேஷன் இன் த லாங்கர் பீரியட். தே ஆல்சோ அஸ்யூம் தட் வேஜஸ் அண்ட் ப்ரைஸஸ் ஆஃப் குட்ஸ் வேர் ஃப்ளெக்சிபிள். ஸோ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், அதே மாதிரி பொருளாதாரத்தில் நம்மளுடைய எக்கானமிக்ஸில் கூலியும், அதாவது வேஜஸும் இந்த ப்ரைஸும் ஸோ என்ன ஆகிட்டே இருக்கும், ஃப்ளெக்சிபிள் ஆகிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் த காம்படேட்டிவ் மார்க்கெட் எக்ஸிஸ்டட் இன் த எக்கானமி லேசிஸ் ஃபேர் எக்கானமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி ப்ரைஸும்
அதாவது வேஜஸும் என்ன பண்ணிகிட்டே இருக்குமா, ஒரு நெகிழ்ச்சி உடையதாகவே இருந்துகிட்ருக்கும், அதாவது ஃப்ளெக்சிபிள் கண்டிஷனாகவே இருந்துகிட்ருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அரசு தலையிடா கொள்கை, அதாவது லேசிஸ் ஃபேர் எக்கானமி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அரசு வந்து பின்பற்றும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட் எல்லாருமே நம்பியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ இந்த லேசிஸ் ஃபேர் எக்கானமி அப்படிங்கிறது என்னது, கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், இந்த அரசு தலையிடா கொள்கையை வந்து என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பின்பற்றும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, எல்லாருமே ஒரு ஹோப் வச்சுருக்கிறாங்க. சரியா. ஸோ இப்போ இதான் நான் சொல்லியிருக்காங்க, இந்த கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபுல் லெவல் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வரணும், அதுவும் எப்படி இருக்கணும், வித்தவுட் இன்ஃப்ளேஷன் இன் த லாங் பீரியட். ஸோ பணவீக்கம் இல்லாமல் நீண்ட காலத்துக்கு என்ன பண்ணணும், ஒரு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்பிக்கையோடு இருந்திருக்கிறாங்க. ஸோ அதோட சேஸ் லா ஆஃப் மார்க்கெட். ஸோ சேஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு எக்கானமிஸ்ட். அவர் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், லா ஆஃப் மார்க்கெட் பற்றி சொல்லியிருக்காரு, அதாவது சந்தை விதிகள் பற்றி என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த சேஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஜேபி சேன்னு சொல்லுவோம் அவரை. ஸோ அதான் இவர் பார்த்துக்கோங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, சந்தை விதிகளை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு, நிறைய தியரிஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஓகேவா. ஸோ Say's law of markets is the core of the classical theory of employment. ஸோ இந்த சே அவர்களுடைய இந்த மார்க்கெட் சந்தை விதி இருக்கு இல்லையா, ஸோ லா ஆஃப் மார்க்கெட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ த கோர் ஆஃப் த கிளாசிக்கல் தியரி. ஸோ கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட்ஸில் இந்த லா ஆஃப் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னது, ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதே மாதிரி ஜேபி சே அவர்களுடைய காலம் வந்து என்னவா சொல்கிறாங்கன்னா, in 1776 to in 1832. ஸோ 1832 வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய வாழ்க்கை காலமாக இருந்திருக்குது. ஸோ அதே மாதிரி ஜேபி சே அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஃப்ரெஞ்சு எக்கானமிஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ இவர் வந்து என்னது, ஃப்ரெஞ்ச் மேன். ஸோ ஃப்ரெஞ்சு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளியல் அறிஞர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு என்ன சொல்லுவோம்னா, தொழில் அதிபர்னு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னு என்ன சொல்லுவோம், தொழில் அதிபர்னு சொல்லுவோம். ஸோ இவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்திருக்கிறாரு, ஒரு ஃப்ரெஞ்ச் எக்கானமிஸ்டாகவும் திகழ்ந்திருக்கிறாரு. ஸோ ஒரு பெரிய பொருளாதார அறிஞராகவும் திகழ்ந்திருக்கிறாரு. அது என்ன காலகட்டத்தில், இது வந்து ஒன் வேர்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை நோட் பண்ணிக்கோங்க. in 1776 to in 1832 ஜேபி சே அவர்களுடைய வாழ்க்கை காலமாகட்டும். ஸோ அவருடைய எழுதின ஒரு புக்கு முதல்ல சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அதுவும் என்ன ஒன் வேர்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து எதை பற்றி சொல்லியிருக்கிறாரு மெயினாக அப்படின்னு சொன்னால், லா ஆஃப் மார்க்கெட்ஸ் பற்றி. ஸோ சந்தை விதிகளை பற்றி தான் பண்ணியிருக்காரு ஜேபி சே அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவர் ஒரு ஃப்ரெஞ்ச் எக்கானமிஸ்ட். இது எதை வேணுனாலும் அவங்க ஒன் வேர்டில் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம், மாற்றி. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இது கரெக்டாக நல்லா சொல்கிறத கேட்டுட்டு கிளியராக புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி கேட்டாலும் அதை என்ன பண்ணலாம், ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம். ஸோ ஹி வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த ரைட்டிங்ஸ் ஆஃப் ஆடம் ஸ்மித். ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஜேபி சே வந்து நிறைய பேருடைய எழுத்துக்களை வந்து ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப அதை வந்து லைக் பண்ணி அதை பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்களை கேட்டு படித்து தெரிஞ்சிட்ருக்கிறாரு. தென் அவங்களுடைய ரைட்டிங்ஸ், அதாவது இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த ரைட்டிங்ஸ் ஆஃப் ஆடம் ஸ்மித் அண்ட் டேவிட் ரிகார்டியோ, ஜேபி சே. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, டேவிட் ரிகார்டியோவும் ஆடம் ஸ்மித்தினுடைய அவங்களுடைய எழுத்துக்களை வந்து ரொம்ப அவங்க பாதிச்சிருக்குது. யாரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்குது, ஜேபி சே அவர்களை பாதிக்கக்கூடிய விஷயமா இருந்திருக்குது. ஸோ ஜேபி சே enunciated the proposition that supply creates its own demand. ஸோ இந்த ஜேபி சே அவர்கள் வந்து என்ன நினச்சிருக்காரு, எதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், மெயினாக சப்ளை அப்படிங்கிறது, அழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதை க்ரியேட் பண்ணுறதா சொல்கிறாருன்னா, இட்ஸ் ஓன் டிமாண்ட் என்னது, சொந்த தேவையை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ நிறைய அழிப்பு இருக்குது, அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி நம்ம சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அதற்கான தேவை இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொருளை உற்பத்தி பண்ணி நம்ம அதை சப்ளை கொண்டு வருவோம், அழிப்பு செய்வோம் இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட். ஸோ இது யாரோட கருத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜேபி சே அவர்களுடைய கருத்தாக இருக்குது. ஓகேவா. ஹென்ஸ் தேர் cannot be general overproduction or the problem of unemployment in the economy. ஸோ அடுத்து பாருங்கள், அக்கார்டிங் டு சே. ஸோ சே என்ன சொல்கிறாரு, ஒரு வரைவிலக்கணம் கொடுத்துருக்குறாங்க. when goods are produced by firms in the economy, they pay reward to the factors of production. ஸோ ஜேபி சே அவர்களுடைய கருத்துப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளுடைய பொருளாதாரத்தில், அதாவது நம்மளுடைய எக்கானமியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா,
நிறுவனங்களை வந்து பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு உற்பத்தி காரணிகளுக்கு அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு சம் ரிவார்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க பே பண்ணுறாங்க. எதுக்கு? when goods are produced என்ன பண்ணுறோம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க அந்த ஃபர்ம்ஸ் வந்து என்ன பண்ணணும் சம் ரிவார்ட்ஸ் வந்து பே பண்ணியே ஆகணும். எதுக்காக? இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஒரு பேமெண்ட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா சம் வேஜஸாக இருக்கலாம் அல்லது சேலரியாக இருக்கலாம், இப்படி சம் ரிவார்ட்ஸ் என்ன பண்ணி ஆகணும் அவங்க ஒர்க் பண்ணி அந்த குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஃபர்முக்கு கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது அவங்களுக்கு சம் ரிவார்ட்ஸ் நம்ம என்ன பண்ணியே ஆகணும் பே பண்ணியே ஆகணும். The households after receiving rewards of the factors of production spend the amount on the purchase of goods and services produced by them. என்ன பண்ணுறாங்க ஸோ இப்படி அவங்க பெறப்பட்ட அந்த ரிவார்ட்ஸை ஸோ ஒவ்வொரு குடும்பமும் ஸோ ஒவ்வொரு அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை நம்ம முன்னாடி உங்களுக்கு தெரியும் இல்லையா, 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் லேண்ட் லேபர் கேபிட்டல் ஸோ இந்த மாதிரிலாம் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து அவங்க ஒர்க் பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரிவார்டை ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க எதற்காக செலவிடுறாங்க த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஒவ்வொரு குடும்பமும் ஆஃப்டர் ரிசீவிங் த ரிவார்ட்ஸ் ஸோ ஏதோ சம் வேஜஸோ சேலரிஸோ அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க ரிவார்ட்ஸ் அப்படின்னா ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். எதுக்கு? இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸை வச்சு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ அல்லது லேண்டு லேபர் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணுறோம் நம்ம அதுலேருந்து நம்ம பர்டிகுலர் கெயின் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பெறுறோம் இல்லையா, ஸோ அந்த பெறக்கூடிய அந்த அமௌண்ட்ஸை என்ன பண்ணுறோம் ஸ்பெண்ட் த அமௌண்ட் ஆன் த பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ். ஸோ உற்பத்தி பண்ணி அவங்க வெளியிடக்கூடிய அந்த ஒரு பொருட்களை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அவங்கக்கிட்டேருந்து அந்த கம்பெனிலேருந்து வாங்கிக்கிற அமௌண்ட் ரிவார்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் செலவு பண்ணுறோம் சரியா. அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் பை தெம். ஸோ அந்த கம்பெனி அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த குட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த குட்ஸை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அவங்கக்கிட்டேருந்து வாங்கின ரிவார்ட்ஸை நம்ம செலவு செய்கிறோம் சரியா. ஸோ சம் வேஜஸை சேலரிஸை. So therefore each product produced in the economy creates demand equal to its value in the market. So எந்த ஒரு பொருளையும் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் ஒவ்வொரு பொருளும் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு பொருளுமே நம்மளுடைய பொருளாதாரத்தில் என்ன ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுதுன்னா கிரியேட் டிமாண்ட் ஈக்குவல் டு இட்ஸ் வேல்யூ இன் த மார்க்கெட். என்ன பண்ணுது அந்த பொருளுக்கான டிமாண்டை ஸோ தேவையை ஈக்குவல் ப்ரொபோர்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுது மார்க்கெட் சந்தையில் உருவாக்குது. புரியுதா? ஸோ இப்போ எவ்வளோ பொருட்களை உற்பத்தி பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலான டிமாண்டையும் நம்ம என்ன பண்ணுது அது க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய பொருளாதாரத்தில். ஸோ இதுதான் நான் சொல்கிறாரு சே அவர்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம கம்பெனியில் நம்மளுடைய கன்சர்னில் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருட்களுக்கு என்ன பண்ணுறோம் அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா அந்த 4 விதமான விஷயங்கள். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏதாவது சம் ரிவார்ட்ஸ் வந்து பே பண்ணியே ஆகணுங்கிறது அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. அது எப்படி இருக்கலாம் வேஜஸாக இருக்கலாம் இல்லை சேலரிஸாக இருக்கலாம் ஸோ சம்திங் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த பெறக்கூடிய அந்த மாதிரி ரிவார்ட்ஸை பெறக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் என்ன பண்ணுறாங்க அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்காக அவங்க வாங்கின அந்த ரிவார்ட்ஸை ஒவ்வொரு குடும்பமும் என்ன பண்ணுறாங்க செலவு செய்கிறாங்க. ஸோ செலவு செய்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க அதன் மூலியமாக ஒரு ப்ரொடக்ஷனையும் கொடுக்குறாங்க சேம் டைம் அதே மாதிரி அதற்கான டிமாண்டையும் ஈக்குவலாக க்ரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி யார் சொல்கிறாங்க சே அவர்கள் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததா சேஸ் லா வந்து என்ன வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நமக்கு காட்டியிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ ஒரு பிக்சர் ஃபார்மில் ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ டாம் அப்படிங்கிறவங்க ஸோ டாம் அப்படிங்கிறது சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு சின்ன பையன் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஸோ டாம் அப்படிங்கிறது மேக்ஸ் அண்ட் செல்ஸ் சப்ளைஸ் லெமனாய்டு. ஸோ லெமனாய்டுனானது இந்த மாதிரியான ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை என்ன பண்ணுறாரு அவர் தயார் பண்ணி விற்கிறதுக்கு ரெடி பண்ணுறாரு. ஸோ லெமனைட் வந்து எவ்வளோ ருப்பீஸுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாருன்னா ஒரு பர் கிளாஸு 5 ருப்பீஸுக்கு என்ன பண்ணுறாரு சேல்ஸ் பண்ணுறாரு. அப்போது அங்கே என்ன நடக்குது சப்ளை அப்படிங்கிற விஷயம் நடக்குது இல்லையா. ஸோ இப்போ இந்த லெமனைட் அப்படிங்கிறது என்னது இந்த லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா ஸோ அதுதான். ஸோ என்ன பண்ணுறாரு டாம் அப்படிங்கிறவர் அதை தயார் பண்ணி அதை சேலுக்கு உட்படுத்துகிறாரு. ஸோ அப்போ அங்கே என்ன நடக்குது ஆட்டோமேட்டிக்காக சப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ அதே மாதிரி சப்ளை பண்ணுறது மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா
அதற்கு தேவையான டிமாண்ட்ஸும் கிரியேட் ஆகுது. ஸோ சப்ளை பண்ணுறது மூலியமாக அவர் எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணுறாரு பர் கிளாஸுக்கு 5 rupees வந்து ஏர்ன் பண்ணுறாருன்னா, அதே மாதிரி நிறைய கிளாஸஸ் ஆஃப் சேல் லெமனார்டு வந்து என்ன பண்ணியிருப்பார், சேல்ஸ் பண்ணியிருப்பாப்புல. ஸோ அந்த அமௌண்ட்ஸை வச்சு என்ன பண்ணுவார், அவர் அடுத்தடுத்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவார், ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ டாம் ஏர்ன்ஸ் மணி ஃப்ரம் த சேல் ஆஃப் லெமனார்டு. என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த லெமனார்டை வந்து சேல்ஸ் பண்ணி, அதாவது அந்த லெமன் ஜூஸை சேல்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, மணி ஏர்ன் பண்ணுறாரு. யார், இந்த டாம் அப்படிங்கிற ஒரு பாய். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மணி ஏர்ன் பண்ணது பிறகு அதை வச்சு என்ன பண்ணுறாரு, நிறைய பர்பஸ்க்கு என்ன பண்ணுறாரு, அதை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மியூசிக்குக்காக வேண்டி ஒரு ஹெட்ஃபோன் வாங்குறதாகட்டும், அல்லது வீடியோ கேம் வாங்குறதாகட்டும், ஸோ அல்லது ஒரு ப்ளே குட்ஸ் வாங்குறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு என்ன பண்ணுறாரு, ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அதாவது டாம் வந்து என்ன பண்ணிட்டுருக்காரு, ஸ்பெண்ட் பண்ணுறாரு. பாருங்கள், எல்லாத்துக்குமே டாம் ஸ்பெண்ட் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து என்ன பண்ணுறது, ஒவ்வொரு குட்ஸையும் நமக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு அதை ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சப்ளை பண்ணி நம்ம அதன் மூலியமாக ஏர்ன் பண்ண அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுறோம், நம்மளுடைய தேவையை அதை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக, சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு பொருளையும் வாங்குறதுக்கு நம்ம அந்த ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், செலவிடுறோம். ஸோ கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன். என்ன பண்ணுறோம், நம்மளே அதை ஒரு பொருளை உருவாக்கி சேல்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்மளே என்ன பண்ணுறோம், நிறைய பொருட்களை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த வரக்கூடிய அந்த அமௌண்ட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். சரியா? ஸோ இங்கே தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவுட்புட் இன்கம்ஸ். ஸோ சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நம்ம என்ன பண்ணுறோம், சப்ளை பண்ணுறோம். எதை, சம் குட்ஸை அல்லது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சர்வீஸை நம்ம என்ன பண்ணுறோம், சப்ளை பண்ணுறோம் ஒருத்தவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் தேவையோ, ஸோ டிமாண்ட் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான குட்ஸ் வந்து டிமாண்ட் இருக்குது, என்னென்ன மாதிரியான சர்வீஸ் அவங்களுக்கு தேவை இருக்கோ அதை வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்கம்லேருந்து என்ன பண்ணுறாங்க, அதை பை பண்ணி அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி தான். ஸோ இது சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள். இதுவே என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய பெரிய ஆர்கனைசேஷனுக்கு நம்ம இதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுறாங்க, அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹியூமன், ஒரு ஃபேமிலி மெம்பர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து அந்த ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுவாங்க, சம் வேஜஸ் சேலரி கொடுப்பாங்க. ஸோ வேஜஸ் சேலரியை வச்சுட்டு அதே நிறுவனத்தில் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை யாருக்கு இருக்கலாம், அந்த பர்டிகுலர் மெம்பருக்கு இருக்கலாம். சரியா? ஸோ அப்போ அவர் ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை எதுக்கு செலவிடுவார், அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு செலவிடுவார் இல்லையா? ஸோ இப்படி இது ஒரு சர்க்குலர் மோஷன் நடக்குங்கிறத முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அப்படி இந்த மாதிரி தான் என்ன இருக்குது, அவர்களுடைய ஒரு கூற்று, அந்த விதி வந்து என்ன இருக்குது, செயல்படுது. ஸோ நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது எதுக்காக தான் ஏர்ன் பண்ணுறோம், நம்மளுடைய தேவைகளை அடுத்த மற்ற தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக, அதை நம்ம செலவு பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஏர்ன் பண்ணுறது, சம்பாதிக்கிறது. சரியா? ஸோ அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து அவர்களுடைய கூற்றாக வச்சுருக்குறாங்க. அண்ட் அடுத்ததா, so see here students, in short this classical theory explains. so இந்த தொன்மை கோட்பாடு வந்து எதை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, that a person receives his income. ஸோ இப்போ ஒரு ஆள் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃப்ரம் ப்ரொடக்ஷன். ஸோ எதனால, எதையோ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது மூலியமாக அவங்களுக்கு என்ன கிடைக்குது, இன்கம் கிடைக்குது. விச் இஸ் ஸ்பெண்ட் ஆன் த பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ். என்ன பண்ணுறாங்க, எதற்கு அந்த இன்கம் வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ், ஏதோ ஒரு குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அல்லது ஏதோ ஒரு சர்வீஸை அவர் பெறுறதுக்காக என்ன பண்ணுறாரு, அந்த பர்டிகுலர் இன்கம்மை அவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ ப்ரொடியூஸ்டு பை அதர்ஸ், யாரோ மற்றவங்களால் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருளை வாங்கி அதை யூஸ் பண்ணணும், அந்த சர்வீஸை கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து இன்கம் ஏர்ன் பண்ண அந்த இன்கம்மை என்ன பண்ணுறாரு, அதை வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது, ஃபார் த எக்கானமி அஸ் அ ஹோல். ஸோ என்ன சொல்கிறாங்க, தேர்ஃபோர் டோட்டல் ப்ரொடக்ஷன் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் இன்கம். ஸோ இப்போ நம்ம மொத்த உற்பத்தி நம்ம நாடளவில் நம்ம பொருளாதாரத்தில் பார்க்க போனோம்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம உற்பத்தியை நம்ம செய்கிறோமோ, ஒவ்வொரு பொருளையும் நம்ம உற்பத்தி எந்த அளவுக்கு செய்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான டோட்டல் இன்கம் இருக்கு இல்லையா. ஸோ அதாவது வருவாயாகட்டும், மொத்த வருவாயும் மொத்த உற்பத்தியும் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஒரே ஈக்குவலாக இருக்குது, சமமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஒரு கருத்தை யார் சொல்கிறாங்க, ஜேபிசே அவர்கள் வந்து நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஓகேவா? அண்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எக்ஸ் ஆன்டி அண்ட்
exposed in Say's laws. So சேயின் அங்காடி விதியில் முந்தைய பிந்தைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் முந்தைய அண்ட் பிந்தைய கருத்துக்கள், அதாவது எக்ஸ் ஆன்டி அண்ட் எக்ஸ்போஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறைய கருத்துக்களை வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இதன் மூலியமாக தெரியப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ சே அவர்களுடைய முக்கியமான கருத்துக்கள் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதில் எல்லாமே என்ன மாதிரியான விஷயங்களை வந்து மையக்கருத்தாக முதல்ல சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒவ்வொரு மனிதனும் எதற்காக வந்து ஏர்ன் பண்ணுறோம், எதற்காக ஒரு பொருளை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏதோ அவனுடைய பிற்தேவைகளை வந்து என்ன பண்ணணும், அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும், அவருடைய வாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு இன்கம்மை ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்கம் ஏர்ன் பண்ணுறதாகட்டும், அவங்களுடைய அந்த டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் அல்லது டோட்டல் இன்கம் ஆகட்டும், ரெண்டுமே எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டோம், ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரோட கருத்தாக சொல்லிட்டாங்க, ஜேபிசி அவர்களுடைய கருத்தாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே தான் இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதில் கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் வேறு விதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கோங்க. Until then, bye students.